Hi friends, welcome to my channel. And இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டும்தான். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ என்னன்னு வாங்க பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கப்பில் 1 கப் பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் 1/2 கப் பார்த்தீங்கன்னா சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சுகர் போதுமான அளவு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு. ஸோ ஒரு எக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டரை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்கு வச்சுக்கலாம். அண்ட் எக்கை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் கரண்டி இல்லை இது மாதிரி விஸ்க்கு கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், நல்லா வந்து அந்த ஒயிட்டும் அந்த எல்லோ கலர், ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சுகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிட்டு வந்து ஜலிச்சிக்கோங்க. ஸோ சலிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணலாம் இந்த எக்கோட. இங்கே பாருங்களேன், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம ஜலிச்சிட்டு ஆட் பண்ணலாம். இப்போ இது நம்ம ஜலிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம வச்சுருக்க பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது விஸ்குக்கு வேலை இல்லை, நம்ம கைக்கு வேலை வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு ரெடி. இப்போது இதை நம்ம வந்து 4ஆக பிரித்தாச்சு. இப்போது சப்பாத்தி கட்டில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பிஸ்கெட் மாவு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நல்லா தட்டி 2 பக்கமும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டிலில் நல்லா வந்து உருட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுக்கு இந்த மொத்தம் இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். அண்ட் இது நான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இந்த குக்கீஸ் கட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி வச்சு கூட நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிசைனாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் நமக்கு வரும். இப்போது எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் எல்லாம் போட்டோன்னா பிஸ்கட் நல்லா வந்து வெந்துருச்சுன்னா மேலே வந்துடும். இப்போ மீடியம் லெவலில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் செவக்க பொரித்து எடுத்தால் சூடான சுவையான ஸ்வீட் பிஸ்கட் ரெடி. அண்ட் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஆட்டுக்கால் ரெடி. அண்ட் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா வெந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க ஆற விட்டுருங்க. ஸோ ஆறுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க, மைதா பிஸ்கட் சொல்லுவாங்க, ஸ்வீட் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு 3 பொருளை வச்சு அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப சுட சூப்பராக மொறுன்னு இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஆட்டுக்கால் பிஸ்கட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.